ஹரே கிருஷ்ணா. இப்பொழுது நாம் ஸ்ரீதாம் மாயாப்பூரில் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பக்த அவதாரம் செய்த அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த இடத்துக்கு பேர் யோக பீடம் அப்படின்னு பேர். நாம் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு பேர் நவத்வீபம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இந்த நவத்வீபமானது 9 விதமான தாமரையினுடைய இதழ்கள் இருக்கின்றனவா, அந்த இதழ்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து தாமரை மலர் போல காட்சியளிக்கின்றது. அந்த தாமரை மலருக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு பேர் மாயாப்பூர்னு சொல்லுவாங்க. இந்த மாயாப்பூரில் இந்த இடத்துக்கு பேர் அந்தர்தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தர்தீபம்னா எல்லாத்துலேயும் வந்து மத்தியமான ஒரு இடம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல நாம் வந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தரிசிக்க இருக்கிறோம். இந்த இடத்துல தான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் செய்தார் 500 வருடங்களுக்கு முன்பு. இது வந்து நம்ம ஏற்கனவே கூட ஒரு வீடியோவில் வந்து பேசியிருக்கிறோம். இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். வாங்க உள்ளே போய் தரிசனம்லாம் செய்யலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்போ வந்து பாருங்கள், மேலே வந்து போர்டில் வந்து எழுதியிருக்கு லார்ட் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பர்த் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நாம் இப்போது இந்த இடத்த பார்த்துக்கொண்டே நம்ம உள்ளே வந்து பார்க்கலாம். இங்கே வந்து பக்தி வினோத தாகூருடைய சமாதி மந்திர் இருக்குது. அதே போல் இன்னும் பல இடங்கள் வந்து இருக்குது. எல்லாத்தையும் ஒன்றாக பார்க்கலாம். வாங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நாம் வந்து முதல்ல ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தரிசனம் செய்வதற்கு முன்பு முதல்ல இந்த சைத்தன்ய மகாபிரபு ஜென்மஸ்தானத்தை நமக்கு வெளிப்படுத்திய ஒரு ஆச்சாரியர் ஸ்ரீல பக்தி வினோத் தாகூரர். ஸ்ரீல பக்தி வினோத் தாகூருடைய சமாதி கோயில் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. நம்ம அவர் தரிசனம் செய்வோம். இந்த சைத்தன்ய மகாபிரபுடைய இந்த இடம் இருக்கின்றல்லவா, இது வந்து கங்கையினால் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மூழ்கடிக்கப்பட்டது. சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்தை விட்டு போனதுக்கப்புறமாக அந்த இடத்த எல்லாத்தையும் வந்து கங்கையானது மூழ்கி இருந்த சமயத்தில், மீண்டும் கங்கை வந்து விலகக்கூடிய சமயத்தில் அந்த இடத்த வந்து மீண்டும் புதுப்பித்தவர், அந்த இடத்த வந்து கண்டுபிடித்து புதுப்பித்தவர் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்ரீல பக்தி வினோத் தாகூரர் தான். அவர் தன்னுடைய தோளில் வந்து தன்னுடைய குருவான ஸ்ரீ ஜெகநாதாச பாபாஜி மகாராஜை தோளில் சுமந்து கொண்டு இந்த இடத்துக்கு வந்தார். வந்து இந்த இடத்துல இருந்து அவருடைய குருவின் துணையின் மூலமாக இந்த இடத்த வந்து கண்டுபிடித்தார். அதனால் அவருக்கு வந்து பார்த்தா இந்த இடத்துல ஒரு சமாதி கோயில் இருக்குது. நாம் அவர் தரிசனம் செய்து பிறகு நாம் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தரிசனம் செய்யலாம். வாங்க. ஹரே கிருஷ்ணா. நம்முடைய பூர்வ ஆச்சாரியரில் மிகவும் முக்கியமான ஆச்சாரியர் நம்முடைய பக்தி வினோத் தாகூரர். பக்தி வினோத் தாகூரர் போட்ட அடித்தளத்தின் அடிப்படையில் தான் ஸ்ரீல பிரபுபாதர் வந்து நமக்கு உலகம் முழுக்க வந்து இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை வந்து பிரச்சாரம் செய்திருக்கிறாரு. இவர் தான் வந்து நம்ம வைஷ்ணவ கிரந்தங்களில் முதல்ல ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்ப்பு பண்ணி வெளிநாட்டவர்கள் மூலமாக இந்த வைஷ்ணவ கிரந்தங்களை வந்து படிக்க வச்ச முதல் நபர். அதனால் நம்முடைய பக்தி வினோத் தாகூரர் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து முதலமைச்சராக இருந்தார். மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒடிசா, பங்கால் இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து வந்து மேஜிஸ்ட்ரேட்டராக இருந்தார். அப்படி இருந்து கொண்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 26 மாலைகள் ஜபம் வந்து செய்தார். அதை செய்து கொண்டு அரசாங்க வேலையும் பார்க்குறதோட பக்தி காரியங்களும் செய்து கொண்டு தன்னுடைய குடும்பத்தையும் பராமரித்து மேலும் வந்து வைஷ்ணவ பக்தர்களுக்கெல்லாம் ஒரு தலைமை சிறந்த ஒரு வைஷ்ணவராக வந்து இருந்தார். இப்போ அவரை வந்து நம்ம தரிசனம் செய்து கொண்டு நம்ம அவருடைய கருணை பெற்றுக்கொண்டு போவோமாக. ஹரே கிருஷ்ணா. தற்போது நம்ம ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஜென்மஸ்தானத்துக்குள்ளே உள்ளே வந்திருக்கிறோம். இப்போ வந்து இந்த இதில் வந்து பார்த்தா ஸ்ரீ ராதாகிருஷ்ணனுடைய விக்கிரகங்கள் வந்து இங்கே பிரதிஷ்டை செய்து கௌடி மடத்தினால் வந்து பராமரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நம்ம வந்து அந்த தரிசனம் வந்து முதல்ல செய்வோம். அதுக்கப்புறமாக சைத்தன்ய மகாபிரபு ஒரு வேப்பிலை மரத்தின் அடியில் வந்து பிறந்தார். அந்த இடத்தையும் நாம் வந்து பார்ப்போமாக. இப்போ பாருங்கள். பாருங்கள், பகவான் ஸ்ரீ ராதாகிருஷ்ணர் அங்கே இருக்கிறாரு. பக்கத்துலேயே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இருக்கிறார். பிறகு சைத்தன்ய மகாபிரபு அவர் பக்கத்தில் வந்து விஷ்ணு பிரியா மற்றும் லக்ஷ்மி பிரியா 2 பேர் வந்து பார்த்தோன்னா அவருடைய 2 மனைவியர்கள் 2 பேரோடு சேர்ந்து தம்பதியர் சமேதமாக ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நம்ம காட்சியளிக்கின்றார். அடுத்தது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய சகாக்களோட, அதாவது சங்கீர்த்தனம் சகாக்களோடு சேர்ந்து காட்சியளிக்கின்றார். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரபு ஜெகநாதர் இருக்கிறார். அதே போல் ஸ்ரீவாஸ் தாகூரர், அத்வைத ஆச்சாரியர், கதாதர பண்டிதர் மற்றும்
ஸ்ரீவாஸ் பண்டிதர் எல்லாருமே வந்து பார்த்தா எல்லோரும் சேர்ந்து வந்து சைத்தன்ய மகாபிரபு நமக்கு வந்து காட்சியளிக்கின்றார். இவர்களை தரிசனம் செய்து பிறகு நாம் பொறுமையாக சைத்தன்ய மகாபிரபுடைய அந்த பிறந்த இடத்துக்கு நாம் வந்து போவோமாகும். இப்போ இந்த இடத்துக்கு பேர் யோக பீட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். பீட்டம்னா மேடைன்னு அர்த்தம். இப்போ யோக பீட்டம்னா பகவான் கோலோகத்துக்கும் இந்த பூமிக்கும் வந்து ஒரு தொடர்பு ஏற்படுத்தி அந்த இடம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தா மேலே இங்கே பாருங்கள் ஸ்ரீ யோக பீட் அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் ஸ்ரீ சைத்தன்யாஸ் பர்த் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவுக்கு இன்னொரு பேர் நிமாய் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் அப்படின்னா நிம்ப மரம். நிம்ப மரம்னா நம்ம தமிழில் வந்து வேப்பலை மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நிம்ப மரத்துக்கு அடியில் வந்து அவர் பிறந்த காரணத்தினால அவருக்கு பேர் நிமாய் அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஸ்ரீ சச்சி மாதா அவங்க யாருன்னா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுடைய தாய். ஸ்ரீ சச்சி மாதா தான் அந்த பேர் வந்து அவங்களுக்கு சூட்டினார்கள். அதற்கான காரணம் என்ன அப்படின்னா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பிறந்த சமயத்தில் ரொம்ப அழகாக இருப்பார். அவருடைய அழகு வந்து பார்த்திங்கன்னா வானத்தில் மின்னக்கூடிய மின்னலை விட அதிகமான ஒளி பொருந்தியதாக ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுடைய உடல் நிறம் இருந்ததுனால அந்த குழந்தையை வந்து யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்களோ, அந்த குழந்தையை வந்து யாராவது கடத்திட்டு போயிடுவாங்களோ, இல்லை வந்து பொறாமையினால் அந்த குழந்தைக்கு ஏதாவது தீங்கு இழுத்து விடுவார்களோ அப்படின்னு நினைத்து கொண்டு சச்சி மாதா என்ன செய்தாங்கன்னா நிம்ப மரத்துக்கு அடியில் வந்து அந்த பிரசவம் நடந்ததுக்கப்புறமா அந்த நிம்பா அப்படின்னு பேரே வச்சுட்டாங்க. எதனால் அப்படின்னா அந்த வேப்பலையோடு சேர்ந்துருக்க சமயத்தில் வேப்பலை வந்து எல்லா விதமான துஷ்ட சக்திகளையும் வந்து விளக்கக்கூடியது, துஷ்ட சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடிய சக்தி வந்து வேப்பலை மரத்துக்கு உண்டு. அதனால் அந்த குழந்தைக்கு அந்த நிமாயின்னு பேர் வைக்கிறது மூலமாக அந்த எந்த விதமான துஷ்ட சக்திகளும் அவரை நெருங்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைத்து கொண்டு அந்த அம்மா நினைத்து கொண்டு அந்த பேர் வந்து வைத்தாங்க. அதனால் பகவான் ஆச்சு அவர். அதனால் வந்து அவர் இயல்பாகவே எதுவும் தொட போகிறது கிடையாது. இப்போ நாம் அந்த இடத்த தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த சைத்தன்ய மகாபிரபு பிறந்த அந்த நிம்ப மரம் 500 வருடங்க காலங்களாக தாங்கி நிற்கின்ற இந்த மரத்தை நாம் வந்து பார்க்கின்றோம். இதை நம்ம மரம்னு சொல்லக்கூடாது, இது உண்மையிலே வந்து ஒரு கல்பக விருட்சம் அப்படின்னே சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா. இப்போது நாம் வந்து சிவபெருமானுடைய இந்த க்ஷேத்திரபால சிவபெருமானரை நாம் வந்து சந்திச்சிருக்கிறோம். இப்போ இந்த க்ஷேத்திரபால சிவபெருமானுடைய முக்கியமான ஒரு கடமை என்னென்னா க்ஷேத்திர பாலக. பாலன் அப்படின்னா பாதுகாக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். க்ஷேத்திரம் அப்படின்னா இந்த மாயாப்பூர் அப்படியே க்ஷேத்திரம். அப்போ இந்த மாயாப்பூர் க்ஷேத்திரத்தை பராமரிக்கக்கூடிய அந்த வேலையை வந்து செய்கிறார். பராமரிக்கிறா என்ன அர்த்தம் அப்படின்னா தேவையற்ற தொல்லைகள் வந்து இந்த க்ஷேத்திரத்துக்கு வராத மாதிரி பாதுகாக்கின்ற ஒரு விஷயத்தை வந்து இவர் வந்து பராமரிக்கிறார். அதனால் க்ஷேத்திரபால சிவபெருமானார் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து பேர். நம்ம யோக பீட்டம், அதாவது நம்முடைய சைத்தன்ய மகாபிரபுடைய அந்த ஜென்மஸ்தானம் இருக்கு இல்லையா, அந்த இப்போ கூட வந்து பார்த்தோன்னா அந்த இடத்த வந்து பார்த்தோம். இது நம்மளுடைய அந்த நிம்ப மரம், சைத்தன்ய மகாபிரபுடைய அந்த நிம்ப மரம். அதற்கு அது பின்பக்கமாக வந்து பார்த்தா க்ஷேத்திரபால சிவபெருமானுடைய அந்த இடம் வந்து இருக்கின்றது. இங்கிருந்து அவர் தினமும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுடைய லீலைகள் வந்து பார்த்து கொண்டு அந்த குழந்தை பருவ லீலைகள் வந்து பார்த்து கொண்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுடைய அந்த லீலைகளை நம்ம வந்து பார்க்குறோம். இந்த ஸ்தல வரலாறும் நமக்கு அப்படி தான் சொல்லிக் கொடுக்கின்றது. அதில் இவர் பார்த்ததுக்கப்புறமா நம்ம அடுத்த இடத்துக்கு போவோமாக. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சைத்தன்ய மகாபிரபுடைய ஜென்மஸ்தானத்தில் நம்ம பார்க்க வேண்டிய மற்றொரு முக்கியமான ஒரு இடம் என்ன அப்படின்னா கௌரகுண்டம் அப்படின்னு சொல்லிட்டு. கௌரனா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுடைய மற்றொரு பேர். கௌரனா வந்து தங்க பொன்னிற நிறம் பொருந்தியவர் அப்படின்னு அர்த்தம். குண்டம் அப்படின்னா வந்து குளம் அப்படின்னு அர்த்தம். நாம் இந்த இடத்தினுடைய மகிமை வந்து பார்க்க போகிறோம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து விருந்தாவனத்தில் அந்த கங்கை அந்த யமுனை நதியினுடைய நீரில் வந்து விளையாடுவார். அதே போல் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவும் கூட அவருடைய சிறிய வயதில் இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த குண்டத்தில் வந்து தினமும் வந்து குளிப்பார், தன்னோட நண்பர்களோடு சேர்ந்து விளையாடுவார். இது மாதிரி பல லீலைகள் வந்து புரிந்திருக்கிறார். அப்போது இந்த இடத்துக்கு பேர் வந்து இது ஒரு புஷ்கர தீர்த்தம். புஷ்கரம்னா உங்களுக்கு தெரியும், ஒரு புனித தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்லுவோம். அப்போது இந்த இடத்த நாம் வந்து தரிசனம் செய்து கொள்வோமாக. இங்கிருந்து நாம் வந்து பார்க்கும்போது பல கட்டடங்கள் தெரியுது பாருங்கள். இது வந்து நம்ம சாமானியமான கட்டடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். நம்முடைய ஆச்சாரியர் பக்தி வினோத தாகூரர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே நுழையும் போதே நம்ம வந்து பார்த்தோம். அவர் தான் நம்முடைய பூர்வ ஆச்சாரியர். அந்த பக்தி வினோத தாகூரர் ஸ்ரீமத் பாகவதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காகவே ஒரு கல்லூரி வந்து ஆரம்பித்தார். பாகவதத்துக்காக ஒரு காலேஜ் ஆரம்பித்தார். அந்த கட்டடத்தை தான் நாம் வந்து பார்க்கின்றோம். அப்போ மொத்தமே வந்து பார்த்தா பாகவதத்துக்கு துணை நிற்கக்கூடிய மற்ற சாஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான கிரந்தங்களையும் ஒன்றாக சேர்த்து வைத்து பல்வேறு இடங்களிலிருந்து மாணவர்கள் வந்து வர வைத்து இந்த இடத்துல கல்லூரி ஆரம்பித்தார். அப்போ ஸ்ரீமத் பாகவதத்துன்னு முதல்ல காலேஜ் ஆரம்பித்தவர் ஸ்ரீ பக்தி வினோத தாகூரர். அந்த இடத்த தான் நான் வந்து பார்க்குறோம். அந்த இடம் வந்து இன்றைக்கும் வந்து அப்படியே வந்து இருக்கின்றது பாகவதத்துக்கான அந்த கல்லூரி. இந்த குண்டத்திலிருந்து நாம் அப்படியே நேரடியாக தரிசனம் செய்து கொண்டு நம்ம அடுத்த இடத்துக்கு செல்வோமாக. ஹரே கிருஷ்ணா.